நாளிலும் உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை வந்திருந்த பொழுது அங்கே இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போயிருந்தேன், அதனால் இங்கே வர முடியல. இந்த வாரம் கேட்டாங்க, அங்கே வரீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் தமிழ் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சர்ச்சு நிறைஞ்சிருக்குது, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கிறது. நம்ம மத்தியில் we are having Arjun, Anjana and Ian. We are so happy that you could be with us, and God bless you as you worship together along with us, so that you would also receive the blessings from the Lord. நான் இன்னைக்கு என்னுடைய செய்தியை கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் அவங்களுக்காக சொல்ல போகிறேன், தமிழும் ஆங்கிலமும் கலந்து தான் பேச போகிறேன். அதனால் ஒரு சிம்பிள் டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். அநேக காரியங்கள் மனதிலே வந்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக 1ஆம் தேதி யாராவது என் செய்தி கேட்டீங்களா? அனுப்பி வச்சுருந்தாங்கள? என்ன, எதுலேருந்து பேசினேன், என்ன கேட்டீங்க? பிறகு ஜூலி கிடைக்கலையா? கிடைச்சி தரம் மறந்துட்டீங்க. இப்போ தேடாதுங்க தங்கச்சிக்கு அனுப்பி கேட்க மறந்துட்டேன். ஓகே, 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து தான் பார்த்தோம். நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. This is a verse I spoke on first morning. That's Psalms 23 verse 5. Today we are going to concentrate on third verse. இன்றைக்கு 3வது வசனத்தை பார்க்க போகிறோம். I think if you have Bible in the 23rd Psalm, you can read it in English. It will be nice. He restoreth my soul. Can you read that one? Okay. He restoreth my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த வசனம் யாருக்காவது தெரியாம இருக்குமா? 23ஆம் சங்கீதம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெரி வெரி, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் வெரி டேஸ்டி சாங். சாப்பிட சாப்பிட தெவிட்டாத ஒரு சங்கீதம் இல்லையா? எத்தனை முறை, how many times you read, no problem, it will be always new. இந்த சங்கீதத்தை எப்பொழுது வாசித்தாலும் சரி, அது நமக்கு புதியதாகவே இருக்கும். அப்போ இந்த கடந்த நாட்களிலே நான் சற்று வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த 23ஆம் சங்கீதம் யாராவது சோகம் இல்லாமல் இருந்தால் அங்கே போய் வாசிப்பாங்க. மரண வீட்டிலும் அவர்கள் வாசிப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பயம் வந்துச்சு அப்படின்னா 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பயம் வரும்போதும் சரி, சில வேளைகளில் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுனே, என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. The psalm has been read whoever are sick, they go there and read. This psalm also is read where a funeral service is being conducted, because it consoles. And whenever you are afraid, that 4th verse, it says what? Though I walk through the valley of shadow of death, I fear no evil, but thou art with me. A song which encourages when we are afraid. There are some times when we lose hope. That is the time this song gives, the Lord is my shepherd, I shall not want. நம்பிக்கையற்ற நேரங்களில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருப்பதினாலே நான் தாட்சி அடைவதில்லை. ஒரு நாளும் ஒரு காலமும் நான் பயப்பட போவதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த 3வது வசனத்திலிருந்து நாம் 2 காரியங்களை
ஆழமாக அறிந்து கொள்ள போகிறோம். இந்த வசனம் சோர்ந்து போன இருதயங்களை தேற்றக்கூடிய ஒரு வசனம். சோர்ந்து போன இருதயங்களை தேற்றக்கூடிய வசனம். இரண்டாவது, நாம் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று யாராவது நினைப்போம் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. If we are discouraged, we don't know what to do, this verse is going to help us. And if we are not walking or treading in the right direction, and this verse is going to help us to walk. Here he says, அவர் என்ன சொல்கிறார்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி, he restored my soul. He is not going to let it down. Who get tired? யார் சோர்வடைவார்கள்? பேசலாம் நீங்களும். யாருக்கு சோர்வு வரும்? வராதவங்க யாராவது இருக்கிறோமா? All get tired and weary. எல்லாருக்கும் சோர்வு வரும். விசேஷமா யாருக்கு ரொம்ப சோர்வு வருது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. Especially who gets weary? Those who trust in the Lord. They get more weary. And especially like the ministers or those who are in the gospel service like us, we also get weary. We get tired. When we don't see people before us as we are going to share the word of God, oh, there is a little bit of worry comes into my mind. You know who wrote this song? Who wrote this song? யார் இதை எழுதினாரு? தாவீது. யார் அவரு? ராஜா. அவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? மேய்ப்பன். சங்கீதக்காரன். கோலை வைத்து சொல்லி அடிச்சவன் யாரு? கோலியாத்தை கொன்றவன். வேற இன்னொரு வார்த்தையை நான் கடவுளுடைய பிள்ளை. இதை மாற்றி சொல்வோம் என்று சொன்னால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவர் சொல்ற, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டுகொண்டேன். David has many names. Shepherd, psalmist, or he is a king who had a victory over Goliath. This all the answers came from. But God says, a man after my own heart. Such a man is having a weary problem. He got tired of it. If you were to read David's life, he was chased to and fro. He had no rest at all. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆழமாக படிப்போம் என்று சொன்னால், இங்கிருந்து அங்க ஓட வைப்பாங்க, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட வைப்பாங்க. நிலையாக எங்கும் அவனால் இருக்க முடியவில்லை. 7 வருஷம் இங்க, 7 வருஷம் அங்க, 7 வருஷம் அங்க. அவன் யார் தெரியுமா? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர். எதுக்கு அபிஷேகம் பண்ணார் ஆண்டவர்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ராஜாவானதிலிருந்து அவர் ராஜாவாகல. அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து ராஜாவாகல. விரட்டு அடிக்கிறாங்க. அவர் ராஜாவாகுவதற்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அவ்வளவு தூரம் ஓட்டம். நம்ம இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு 4 மாடி வீடு கட்டி இருந்தேன்னா எப்படி இருக்கும்? அந்த ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. இங்கே நமக்கு களைப்பு வருகிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள். எப்ப களைப்பு வரும்? இப்ப அம்மாவும் பேர் என்ன, தீபாவும் கல்யாணம் முடிச்சு போறீங்க. இவ்வளவு நாளும் பட்டாம்பூச்சிகளை போல நீங்கள் ஃப்ரீயா இருந்தீங்க. They both are going to get married, but now the responsibilities are going to increase. பொறுப்புகள் அதிகமாக வரும் பொழுது சோர்வுகளும் அதிகமாக வரும். அடுத்து என்ன செய்ய போறோம்? அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன? இவ்வளவு நாள் அப்பா அம்மா நான் சம்பாதிக்கிறேன் எல்லாம் இருக்கும். இனிமே அப்படி இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக வரப்போகிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாரம் அதிகமா தெரியும். இவ்வளவு நாள் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மாறி போய்விடும். ஸ்னேகா அடுத்து உனக்கும் தான். சரியா? ஒருத்தி அங்க உட்கார்ந்து இருக்கிறா, இங்க
இதுல இன்னொரு காரியங்கள் எப்போன்னு சொன்னா, எப்போ இன்னும் கொஞ்சம் சோர்வு வரும் தெரியுமா? நாம் நம்முடைய பாவத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பித்த உடனே, நான் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இன்னைக்கு பாடம் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அப்படி பாடம் படிக்கும் பொழுது நஷ்டம் என்று, குப்பை என்று எண்ணுகிறேன் பவுல் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது, நான் நேற்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறேன், அங்கே ஒரு பாரம், நமக்கு சோர்வு வரும். என்னதான் நான் பைபிள் வாசிக்கணும்னு நினைச்சாலும் வாசிக்க முடியல, என்னதான் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சாலும் ஜெபம் பண்ண முடியல, ஒரு சோர்வு. I wanted to read the scriptures, I wanted to pray, I want to go to church, however I am not able to make it up. There is a discouragement. It's a weary feeling we get it. Disappointments. சில எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாவிட்டால், when we expected certain things to happen, when that is not happening, then we become weary. Am I right? Okay. நமக்கு ஏதாவது எதிர்பார்த்திருப்போம், இது இப்படிலாம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, கடைசியில பொசிஷன் போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அதுவும் நமக்கு பாரத்தை உண்டு பண்ணும். சில வேளைகளில் நம்ம வெளியில ரொம்ப நல்லா இருக்கிறோம், நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு போறோம், எல்லாம் நல்லா தெரியுது, உள்ள என்ன இருக்குது? ஒரு பாரத்தோடு நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு களைப்பு, ஒரு வெறுமை, ஒரு ஒன்றுமில்லாமை. There are times we outwardly look as though we are filled with, but inwardly there is an emptiness. There is a weariness which comes into our life. And here he says, he restoreth my soul. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தாவீது சொல்றாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். தாவீது சொல்லவில்லை, என்ன சொல்லல, நான் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சேன், அப்பாடா நான் நிம்மதியா தூங்க போறேன்னு சொல்லல. அங்கு தாவீது சொல்லுகிற முக்கியமான காரியம், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். David did not say that I am a king, I am rich enough, I have everything what I can do it so that I can relax. But he says, he restoreth my soul. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம், என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த மீட்கிற, தேற்றுகிற, நம்மை காப்பாற்றுகிற ஒரு செயல் யாருடைய கருத்தில் தான் இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்கிறது. The redemption or restoration can be done only by God and God alone. However we try to do things, but we can't achieve that point. There maybe we will be looking little more deeper into that. Steps to Christ in the புத்தகத்திலே எல்லாம் வைத்தமையார் அவர்கள் எழுதுகின்றார்கள், கிறிஸ்துவின் அன்பு ஆத்துமாவில் குடியிருக்கும் பொழுது அது முழு மனிதனை சுத்திகரிக்கும். Where Christ love dwelleth in a man's heart, it will cleanse from all unrighteousness. So whenever we get weary, suppose my daughter is getting weary, I get irritated. That's a fact. என் மகளோ என் மகனோ சில காரியங்களை இப்படி செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும், இல்லைன்னு சொல்ல. ஏதாவது கேட்டா நான் வந்து பட்டு சொல்லத்தான் செய்வேன், என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எவ்வளவு நாளைக்கு? But you know one good thing, my God never get irritated. The lesson what I always learn, I try to control myself not to get irritated, but however I end up in getting irritated. காரணம், God comes close to us. When we are becoming weary, who comes close to us? God comes close to us. The moment I give up, I tell Lord, you take over, then I have no burden, He takes over. என்னைக்கு நம்முடைய வாழ்விலே சோர்வுகள் வருகிறதோ, என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறதோ, ஆண்டவர் நம் பக்கத்திலே வருகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. பக்கத்தில் வந்து அன்னைக்கு ஒரு நபர் எனக்கு போன் பண்ணார். A man called me up over the phone. He is a lawyer and
he had a guilty feeling in his heart. He said, "Sir, I wanted to meet today, right now." I said, "Where are you?" "Sir, you tell me where to come, I'll come." I said, "I'm on the way to somewhere. I will be able to meet near some point." So he waited for me there. அங்கே எனக்காக காத்துட்டு இருந்தார். ஒரு லாயர். அவர் வந்து சொன்னார், "நீங்கள் எப்படியாவது நான் உங்களை பார்த்து பேசணும் சார்." 2-3 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். "சரி பண்ணிங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு. உடனே நான் சென்றேன். அந்த இடத்துல அவன் பேச ஆரம்பிக்கிட்டான். தன்னுடைய மனதில் இருந்து பாரத்தை எல்லாம் ஊற்றிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறான். பப்ளிக்கில் நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு டீ ஸ்டால் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம், பக்கத்தில் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான். நான் அப்படி கண்ணீர் விட்டு அழுதுன்னு நான் பார்த்ததே இல்லை. அவன் அப்படி இல்லை, ரொம்ப போல்டா பேசுவான், ரொம்ப கொஞ்சம் வயசு பையன் தான். உடனே அவனுடைய தோளிலே என்னுடைய கையை வைத்தேன். சொன்னேன், "கவலைப்படாத, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன்." எவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணான் தெரியுமா? அவன் சொன்னான், "ரொம்ப ஆறுதலாக இருக்கு சார், இப்போ பாரமே இல்லாமல் நான் இங்கேருந்து போகிறேன்." ஒரு 3/4 மணி நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவனுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டான். அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் அல்ல, அவன் ஒரு இந்து மதத்தை தழுவுகிற ஒரு நபர். அவன் என்கிட்ட வந்து பேசினான். அடிக்கடி வருவான், பேசுவான். ஆனால் அன்றைக்கு வந்து பேசினான். அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? நான் தோளில் கை போட்டு அவன் பேரை சொல்லி, "நீ கவலைப்படாதப்பா, நான் வந்து உனக்காக ஜெபம் பண்ணுறேன்." அவனுடைய குற்ற உணர்வுகளை அது குற்ற உணர்வுகள் இல்லை என்பதை நான் புரிய வைத்த பின்பு அவன் சந்தோஷமாக சென்றான். ஆத்மா தேற்றப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனத்துல, "தாழ்மையுள்ளவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கவும், நொறுங்கிய இருதயங்களை உயிர்ப்பிக்கவும் நான் அவர்களோட வாசம் செய்கிறேன்." ஆண்டவர் சொல்றார், யாரெல்லாம் கீழே இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் நொறுங்கி போன இருதயத்தோடு இருக்கிறீர்களோ, உங்களோடு கூட நான் வாசம் செய்கிறேன். எதுக்கு தெரியுமா? அது அப்படி உடைஞ்சு போயிடக்கூடாது, அப்படி நொறுங்கி போயிடக்கூடாது, அப்படி அது செத்து போயிடக்கூடாது என்பதற்காக நான் உங்களில் வாசம் செய்கிறேன். The Lord says, if you are broken hearted or if you've been humbled by the world, and God says, "I will come there for what? I will resurrect you, restore you back to whatever your hope is." My friends, இன்னைக்கு காலையில நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். Isaiah 40th chapter verse 31. 40வது அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? புது பலன் கிடைக்கும். எப்படி புது பலன்? 2 கடல்களுக்குண்டான சட்டைகளை போல அடித்து உயரே எழும்பக்கூடிய ஒரு பெரிய புது பலனை ஆண்டவர் கொடுப்பார். God says, God will renew your strength for whom? Those who wait upon the Lord. Those who trust Him fully, they will be renewed in their spirit, just like eagle renews the spirit, the strength. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா? யாரெல்லாம் 2 நாள் நைட்டு தூங்காம இருந்தீங்கன்னா, அடுத்த நாள் 2 நாள் வேலையை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? தலை சுத்தம், சோர்வா இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. நான்லாம் 2 நாள் 3 நாள் இருந்திருக்கிறேன். இப்போ ஒரு ராத்திரி அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் தூங்கலைன்னா பெரிய பாடு. ஆனால் அந்த ராத்திரி முழுவதும் நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது எப்படி இருக்குது? கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறோம். If we miss our sleep, we become weary and tired. I used to be awake for 2 days continuously and work 48 hours. I can continuously work. But now it is not possible for me. But when I take a rest for 5 to 6 hours, I get refreshed. But you know something? Even in spite of sleeping 8 hours or 10 hours, still people are getting up very tired and weary.
யாரெல்லாம் சில நேரத்துல 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கிட்டு கூட எந்திரிச்சாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? ஐயோ காலையில ஒரே தலைவலியோட தான் எந்திரிக்கிறோம். காலையிலும் தலைவலி, காலையில் சோர்வு, என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் எழுந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்குள்ளாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், those who trust in the Lord, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் புது பலன் அடைவார்கள். Though they will be renewed in their strength like an eagle, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். யாரே கர்த்தருக்காக காத்திருப்போர்கள். இதான் சொல்றார் இவரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இன்னைக்கு யார் நம்மளுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார்? எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்திலே, கிறிஸ்துவின் இடத்திற்கு வழி என்ற புத்தகத்திலே 70வது பக்கத்தில் எழுதுறாங்க, பலர் தங்கள் குறைகளை நினைத்து சோர்கிறார்கள். அவர்கள் தங்களை விட்டு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். A counsel is given by Sister White, the book called Steps to Christ, page 70. It says, there are so many of us who look into us and find that I am deprived of like this, and we become weary. And she admonishes and says that you don't look to yourself, look to Christ, that you will be renewed in the spirit. Today the world is offering so many things. உலகம் அநேக காரியங்களை நமக்கு ஓய்வு கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. இப்படி போனீங்கன்னா சரி, அப்படி போனீங்கன்னா சரி, ஆனா என்ன இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை, இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. ரொம்ப பேர் சினிமாவுக்கு போவாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு 3 மணி நேரம் நிம்மதியா எல்லாத்தையும் மறந்துட்டு நாம போய் அங்க உட்கார்ந்து இருக்க போறோம். முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? பழைய டென்ஷன் கூடி, ஏன்னா அந்த படத்துல வர்றது சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வீட்டுல டிவி பெட்டியில என்ன பார்க்கறது உட்கார்றோம்? சீரியல் பார்க்கறது உட்கார்றோம். இந்த சீரியல் பார்க்க உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது? அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க அந்த சீரியல்ல நடக்கிற சண்டையை பார்த்துட்டு கூட கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை பேசவில்லை. மனதில் சமாதானம் இல்லை, இருதயத்திலே சந்தோஷம் இல்லை. Today the world is trying to offer so many entertainments, so many ways it trying to distract us from our self worries, but yet they are not able to give us the peace and the happiness what it is saying that it will offer, but we never get it. But God says, ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே என்னிலே வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Those who are weary with heavy laden, you come unto me, I will give you rest. Matthew 11வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்றார். இது வரதுனால உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குதா? You sit before TV or you sit in the theater, you are entertained. But you come in the presence of the Lord, you will not be entertained. You will not while away or waste your time, but you will be brought into a situation, all your weariness will be removed. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள், பாரங்கள், சுமைகள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கு நீக்கிக் கொண்டே இருப்பார். கதை சொல்லி இல்லை, உங்களை நம்மை புரிய வைத்து அவர் நமக்கு கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்ன? என்னெல்லாம் நம்ம இழந்து போறோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு கொடுப்பார். நம்ம சந்தோஷம் இல்லைன்னு போய் காமெடி பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். அந்த காமெடி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? பழையபடி கவலை நமக்குள்ள வந்துடும். We go for entertainment channels and we start laughing at what that is happening. But after that is over, our own self worry will come back. But யாராவது வாசிங்க அப்ப John 14th chapter 27th verse. யாராவது 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் வாசிங்க. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Here the Lord is offering something. Because of fear, all our peace is being stolen by the world. இன்னைக்கு நமக்கு அநேக பயங்கள் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம். அந்த பயங்கள் வருவதனாலே என்னத்தை இழந்து போயிடும்? சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? The verse says that I give you peace. The peace, my peace I will give you. Not as the world gives, but my peace I will give, so that you don't get scared or you don't be disturbed. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற பெரிய ஆசீர்வாதம், இழந்து போன பயத்தால் களவாடப்பட்ட சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதான் அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற விதம். என்னை தேற்றுகிற விதம், ஐயோ நான் இதெல்லாம் நினைச்சு இப்படி ஆயிட்டேன்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத ராஜேந்திரனே, நான் உனக்கு இதை கொடுக்க போகிறேன். இது சமாதானமாக இருக்கு. யார் சமாதானம்? உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, ஆண்டவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்ற. இரண்டாவது காரியம், சங்கீதம் 51:12 எடுத்து வாசிங்க. Psalms 51:12. யாராவது எடுத்து வாசிங்க, நான் எடுத்து வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Dear God, somebody can read in English. Have mercy upon me, O God, according to thy loving kindness, according unto thy multitude of thy tender mercies, blot out my transgressions. இங்கே குற்ற உணர்வுகளால் துக்கத்தால் புதைந்து போன சந்தோஷத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கின்றார். சில நேரத்தில் நம்ம தவறு பண்ணாதவங்க யாருமே இல்லை. தவறு பண்ணியிருக்கிறோம், இழந்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அதனால இந்த தாவீது ராஜா எழுதுறாரு 51ஆம் சங்கீதத்தை எழுதும் போது பெரிய குற்ற உணர்வு, தான் பாவி என்பதை உணர்ந்து அந்த சங்கீதத்தை எழுதுகின்றார். அப்பதான் அதான் சொல்றாரு ஆண்டவரே, நான் இழந்து போன சந்தோஷத்தை நீர் கொடுக்க வல்லவர். The happiness, the joy which I lost because of what I have done against you, I will restore it back. எந்த காரியத்தை நீ இழந்து போனாயோ அதை நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். I will restore. அவரை ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னொரு கருத்தை கூட வாசிக்கிறோம். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. பைபிளை புரட்டவே மாட்டேங்கிறீங்க. இப்ப நம்ம பேசுற இந்த ரெண்டு காரியத்தையும் பவுலார் இந்த வசனத்தில் எழுதுறாரு. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த ஆண்டவர் சில வேளைகளில் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும். அது கிடைக்கலன்னு என்ன ஆகும்? ஒரு பெரிய நிராசை, ஆசை நிறைவேறாத ஆசை, நிராசை. There are things we have desired in our life, but when we don't get that desire, we get more disappointed. But here he says, in the hope. Can somebody read for me in English? Romans 15:13. Now may the God of hope May the Lord of hope fill you with all the joy and peace in believing, fill you with all the joy and peace, in believing, that you may abound in hope by the power of the Holy Spirit. By the power of the Holy Spirit, you will abound in all the joy and the happiness and the peace which you have lost. Second thing, இங்கே இந்த இரண்டாவது பகுதியை வாசிக்கும் பொழுது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். He restoreth my soul
and he leadeth me into the paths of righteousness. இங்க என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நான் என்னை நடத்தவில்லை, அவர் என்னை நடத்துகிறார். The Lord is leading me. It is not that I am walking by myself. சில வேளைகளிலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுவேன். ஆனால் தேவன் மட்டுமே என்னை நடக்க செய்ய முடியும் என்பதை நாம் பூர்ணமாக விசுவாசிக்கிறோம். அதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் நடக்கிறேன் என்று சொல்லவில்லை, நடத்துகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? எப்படி நம்மளை நடத்துவாரு? சங்கீதம் 119 105 வசனம், உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. Your word is lamp unto my feet and light unto my path. That is the way God is going to lead us in our life. At some time when we are disturbed or when we do not get what I desire to get it, I get distracted. I leave the path which I am treading. I go away from the Lord. சில நேரங்களில் நமக்கு இந்த சோர்வுகள் வேதனைகள் பெருகும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகி சென்று விடுகிறோம் இல்லையா? ஜெபம் பண்றோம் கிடைக்கல. ஆமா, என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டுட்டோம். ஜெபம் பண்ண வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம், காணிக்கை கொடுக்க வேண்டாம். இந்த தீர்மானங்களை அநேகர் எடுத்ததினால்தான் இந்த சபையில இன்னைக்கு அநேகர் இல்லை. அப்படி எடுக்கக்கூடாது. சில நேரங்களில் யாராவது நம்மளை காயப்படுத்திடுறாங்க, ரொம்பவே காயப்படுத்துறாங்க இல்லையா? அப்படி காயப்படுத்தும் பொழுதும் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வழியை விட்டு நாம் விலகி சென்று விடுகிறோம். There are times we are wounded, we are disturbed, or whatever we were looking for, we did not get it. We will go away from the Lord. The connection between us and the Lord is being disconnected. Such a situation, here Psalmist says, He leadeth me in the paths of righteousness. என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மனிதனாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? நாம் அவமானப்படுத்தி இருப்போம், இல்லாவிட்டால் அவமானப்பட்டு இருப்போம். புரியுதா நான் சொல்றது? நான் தவறுதலாக நடந்து சென்றிருப்பேன் என்று சொன்னால், இவனா எனக்கு தெரியாதா, இது யாரு எனக்கு தெரியாதா என்று சொல்வார்கள். If somebody has gone astray, when he gets back into the track, people will use all type of words. Oh, we know about him, what kind of person he is, now he has come back. ஆனால் ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதும் இல்லை, கடினப்படுத்துவதும் இல்லை. Our God is not a God who will force us. Also, He will not hurt us, but He will lead us into the paths of righteousness. I was contemplating on this. What kind of righteous path? The path will be very clear, and the path will be very safe. The path will be very holy and clear. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த பாதைகள் தெளிவான பாதைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பாதுகாப்பான பாதைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்தமான பாதைகளாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பாதை எப்படி இருக்குது? நீதிமொழிகள்ல போய் மூன்றாவது அதிகாரத்தில் வாசினா, உன் எல்லா வழிகளிலும் அவரை ஏற்றுக்கொள், அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். If you are going to lean onto Him in His direction, that God will make everything better. மூணாவது காரியம், ஒரு மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, 8 நிமிஷத்துக்கு முடிச்சிடும். இந்த மூன்றாவது காரியத்துல அவர் எதுக்காக இதை செய்கிறார்? Why God is doing this to me? இந்த கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? Have you asked this question anything? That why the Lord is restoring my soul? It is not because I am fit for it. It is not because I am worthy for it.
Even though I am unworthy, I am not fit, yet God makes it possible because of the trust what I am having in Him. நாம் தகுதியானவர்கள் அல்ல என்பதற்காக அல்ல, நான் சரியானவன் என்பதற்காக என்னை அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்தவில்லை. எதுக்காக நடத்துறாரு தெரியுமா? நான் அவர் மேல வைத்திருக்கிற ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக என்னை அவர் நடத்துகின்றார். நேரம் இருக்கும்போது வாசிச்சு பாருங்க, எசேக்கியேல் 36வது அதிகாரம் 22வது வசனம். உங்கள் நிமித்தம் அல்ல, என் பரிசுத்தத்தின் நிமித்தமே நான் இதை செய்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ நல்ல ஆளு, பரிசுத்தமான ஆளுங்கிறதுக்காக இல்ல, நீ என் பேரை வச்சிருக்க பாத்தியா, அதுக்காக நான் இதை செய்கிறேன். என்னைக்கு நாம் உடைந்து போய் அவரிடத்துல வரும் பொழுது அவருடைய கருணை பெருகின்றது, அவருடைய கருணை பெருகின்றது. அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமம் மகிமைப்படுகின்றது. இன்னைக்கு எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, இல்லையா? இன்றைக்கு நாம் வெளியில சென்று நம்ம பார்த்த உடனே அவங்க சொல்லணும். அநேக இடங்கள்ல என்னை பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் பாஸ்டர் இல்லை அப்படின்னு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவ்வளவுதான். நான் பைபிள் கையில் இருக்காது, ஒன்றும் இல்லை. என்னை பார்த்த உடனே ஐயா நீங்க பாஸ்டரா அப்படின்னு தான் கேட்பாங்க. நாம் பேசுகின்ற விதம், நாம் செயல்படுகின்ற காரியங்கள், இவைகளை நாம் சரியாக செய்யும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த பிலிப்பியர் புத்தகத்துல வாசித்து இருக்கிறீங்க 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, உங்களில் நற்கிரியைகளை தொடக்கினவர் அதை முற்று முடிய காக்க வல்லவராக இருக்கிறார் என்று ஆரம்பிக்கின்றார். 6வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஆரம்பிச்சுட்டாரா? இந்த கேள்வி கேட்போம். ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் என்னில் தேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய பெயரை நான் கொண்டதினாலே, நான் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. யார் என்னுடைய மேய்ப்பர்? ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பர். ஆகினாலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நான் இவ்வளவு நாளும் வைத்திருந்த என்னுடைய காரியங்கள் எப்படி என்பதை நீர் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பாரமா தான் இருக்குது. ஆண்டவரே என்னுடைய பாரத்தை நீக்கிவிடும், என்னால முடியல, உங்கள்கிட்ட வர்றேன். நீர் வந்து அந்த பாரத்தை நீக்கி எனக்கு என்னுடைய பாரத்தை லகுவாக்கும். பெரிய சுமையை வச்சுட்டு போறோம். யாராவது வந்து 2 பேருக்கு கஷ்டப்பட்டு தூக்குறீங்களே, ஒரு பேக் என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லி 2மே வாங்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்படாத மகனே மகளே, டோன்ட் வரி, ஃபியர் நாட், ஐ அம் வித் யூ. ஆண்டவர் சொல்ல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாத. உன் சுமைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சுமப்பதற்கென்று நான் இருக்கிறேன். உன்னுடைய பாவத்தை நான் கல்வாரி சிலுவையிலே சுமந்தேன், உன்னுடைய பாவத்தை என்னுடைய ரத்தத்தினாலே நான் கழுவினேன். இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ கவலைப்படாத. நீ என்ன செய்ய தெரியுமா? கவலையே இல்லாம என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன் இல்லையா? நான் சொல்ற வழியில மட்டும் போயிட்டு உனக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. வேற என்ன வேணும் வாழ்க்கையில? எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு என்ன உண்டு தெரியுமா? நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய கருத்திலே நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.